ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி செடியில் பூ வந்துட்டு பூக்க மாட்டேங்குது. பூ ரொம்ப டல்லாக இருக்குது. பூச்சி பிரச்சனைகள், பூ ரொம்ப வாடின மாதிரி, செடி வாடின மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 விதமான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் என்ன சொல்லித்தரேன் அப்படின்றது புரிய வரும். நீங்கள் கிரவுண்டில் உங்களுக்கு இடம் இருந்தாலும் கிரவுண்டில் கூட வச்சுக்கோங்க. ஸோ இது நாங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் வச்சதையுமே உங்களுக்கு நான் ப்ளஸ் வந்துட்டு காட்டுறேன். ஸோ மாடியில் வச்சு வளர்க்குறதா இருந்தால் கட்டிங்ஸை மட்டும் நீங்கள் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்து மாடியில் கொண்டு போய் கூட வச்சுக்கலாம். சூப்பராக க்ரோ ஆகி வருவாங்க. ஸோ உங்களுக்கு கட்டிங்ஸ் மூலியமாக எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். செம்பருத்தி செடியில் உரம் எப்போ வைக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை நான் முதலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். செம்பருத்தி செடி பொறுத்த வரைக்கும் உரம்னு பெருசாக பெரிய அளவுக்கு தேவை கிடையாது. ஆனால் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கவங்க 45 நாளுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடிகளுக்கு உரங்கள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிரவுண்டில் இருக்கும்போது உங்களுக்கு உரம்னு பெருசாக தேவைப்படாது. நீங்கள் மாடியில் தான் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் அதுகளுக்கு உரங்கள் பார்த்து கொடுக்கணும். என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள், கிச்சனில் இருக்கிற காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம கம்போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கம்போஸ்ட் நம்ம தாராளமாக நம்ம செம்பருத்தி செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்மளே வீட்டில் இருந்து ரெடி பண்ணுறதுனால அது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காய்கறி வேஸ்ட்டில் ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு சத்துகள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மினரல்ஸ், விட்டமின்ஸ், அயன் சத்து இந்த மாதிரி எல்லாத்துமே இருக்கிறனால நம்ம மெயினாக அந்த கம்போஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் சூப்பரான ரிசல்ட் தருங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 45 நாளைக்கு ஒரு முறை மாட்டுச்சாணம், தொழு உரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதில் நல்ல மண்புழு உங்களுக்கு வைக்கும். அதை நம்ம மண்ணில் போட்டுட்டு ஒன்ஸ் நம்ம கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே அங்கே ஃபுல்லுமே மண்புழு தான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு உரம். ரெண்டாவது டிப்ஸ் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான். நீங்கள் அந்த செம்பருத்தி இலையில் காஞ்சது, பழுத்தது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கையிலையே அதை உடச்சி எடுத்து ரிமூவ் பண்ணி தள்ளிடுங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கையிலையே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக காஞ்ச இலைகள், பழுத்த இலைகளை ரிமூவ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர்ற துளிர்கள், முட்டுகளில் உள்ள சத்துக்கள்லாம் அதுலேயும் சேர்ந்தே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்களுக்கும் வளர்கிறதுக்கான சத்துக்கள் அதிகமாக வேகமாகவே போய் சேர்ந்துடும். அதுக்காக தான் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். சின்னதாக தான் இது இருக்கும் இந்த டிப்ஸு. நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். செம்பருத்தி செடியிலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாவு பூச்சியும் அஸ்வினி பூச்சியோட பிரச்சனைகள் தான் நிறையா இருக்கும். ஸோ மாடியில் வச்சுருக்கவங்க கண்டெய்னர்லேயோ இந்த மாதிரி ட்ரம்லேயோ வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மல் வாட்டரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அந்த லீஃபுக்கு மேலே எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது அதுலேருந்து பாதி ஃபுல்லுமே ரிமூவ் ஆகி போயிடும். ஸ்ப்ரே பண்ணுற டைமை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு அப்புறமா தான் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீம் ஆயிலும் அதில் கொஞ்சமாக சோப் லிக்விட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போதே பாதி இது உங்களுக்கு மாவு பூச்சி எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அஸ்வினி பூச்சியும் ஒன்று இருக்குது. நீம் ஆயில் ஸ்ப்ரேலேயே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி எறும்பு இந்த மாதிரி பூச்சி வகைகளோட பிரச்சனைகள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். எறும்பு வர்றதுனால தான் நம்மளுக்கு அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சிமான பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த எறும்பு வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. இதுக்குன்னு ஒரு சாக் பீஸ் இருக்குது. ஹேண்ட் சாக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தொட்டி சுற்றி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு எறும்பு தொல்லைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செம்பருத்தி செடியில் நம்ம நிறைய பேர் கவலைப்படிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டு பழுத்து போயிடுது, மொட்டு பூக்க மாட்டேங்குது, கருகி போகுது, மொட்டு உதிர்ந்து அப்படியே கீழே விழுந்துருது. பூ வர சேரம் பார்த்து மொட்டை எல்லாமே கீழே உதிர்ந்து விழுகிறதுனால பூக்கள் நம்மளுக்கு பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லீஃபுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது நார்மல் டைமில் நம்ம தண்ணி மேலே தெளிக்கும் போது அந்த முட்டுகளில் தண்ணி உள்ளே போய் தேங்கிக்கிறோம். ஸோ அதிலிருந்து அழுவ ஆரம்பிக்கும். அதிலிருந்து பூச்சிகள் அந்த முட்டுக்கள் அப்படியே தின்னு அந்த பூக்கள் பூக்காமல் அந்த முட்டிலிருந்து உங்களுக்கு கீழே உதிர்வதற்கான ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, சத்து குறைபாடுனாலே கூட மொட்டு கீழே உதிர்ந்து விலகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த மாதிரி பிரச்சனை
பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செடிக்கு மேலே வந்துட்டு தண்ணி ஊற்றாதீங்க. நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கீழே செடிகளுக்கு நம்ம ஊற்றும்போது ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா மார்னிங் வந்துட்டு 7 மணிக்குள்ளே 7 மணி 8 மணிக்குள்ளே அதில் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். மொட்டுக்கள் மேலே மட்டும் தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. ஸோ பனினால் வந்துட்டு மொட்டுக்களில் தண்ணி இருந்தது அப்படின்னாலும் அது சூரிய ஒளிப்பட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அதனால் நம்ம பனியை பற்றி வந்து கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெருங்காய கட்டியை வந்துட்டு நம்ம அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தரும். நம்ம என்ன காரணத்துக்காக புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா செடிகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதுக்காக நம்ம புதைச்சி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அதில் பஞ்சகாவியம் நீங்கள் பயன்படுத்தலாம். சீவீட் வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ கம்போஸ்ட் டீ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக பஞ்சகாவியம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஈரமாக இருக்கணும். அந்த செடியோட மண் வந்துட்டு ஈரமாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசராக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதுவும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலே சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான 5 டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணாலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.